நெட்வொர்க் ஸ்டோரேஜ், அந்த ஐடென்டிட்டி அண்ட் ஆக்சஸ் மேனேஜ்மெண்ட், ஆக்டிவ் டைரக்டரி. ஸோ அந்த லேயர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த பேஸ் ஃபண்டமெண்டல் லேயர் வந்து பார்த்தீங்கன்னா எப்பயுமே உங்களோட ரெசியூம்ல இருக்கணும், அது அக்ராஸ் எனி கிளவுட். பட் அதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா இந்த 6 வேர்ட்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தரவா இருக்க மாதிரி பார்த்துக்கங்க. ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கவர்னன்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஹவு வி கேன் யூட்டிலைஸ் ஸ்கிரிப்டிங், அந்த கான்ஃபிகரேஷனை வந்து எஃபெக்டிவா எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணலாம். ஸோ அஷூரை வந்து மேனேஜ் பண்றதுக்கு என்னென்ன டிஃப்ரெண்ட் வேரியஸ் மெத்தட்ஸ் இருக்கு, அதெல்லாம் டிஸ்கஸ் பண்ண போறோம் இன்னைக்கு. ஓகே, ஸோ அதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம மெயினா இத்தனை நாள் யூஸ் பண்ணிட்டு இருந்தது அஷூரோடைய GUI போர்ட்டல் மட்டும் தான் நம்ம ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணி ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ அதுலேயே வந்து பாத்தீங்கன்னா யூ கேன் டூ எல்லா டாஸ்க்குமே அதிலே பண்ணிடலாம், ஹேண்டில் பண்ணிடலாம். பட் ஸ்டில் வந்து பாத்தீங்கன்னா இஃப் யூ வாண்ட் டு ஆட்டோமேட் திங்ஸ், இஃப் யூ வாண்ட் டு டூ திங்ஸ் எஃபெக்டிவ்லி, மாஸ் டிப்ளாய்மெண்ட் பண்ணணும், எனக்கு வந்து பாத்தீங்கன்னா யூ வாண்ட் டு ஹேண்டில் திங்ஸ் இன் அன் ஆட்டோமேட்டட் ஃபேஷன், ஸ்கெடியூல்டு ஃபேஷன் அப்படின்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கமாண்ட் லைன் மெத்தட்ஸ்லாம் தெரிய வரணும் உங்களுக்கு. ஸோ கமாண்ட் லைன் மெத்தட்ஸ்னு சொல்லும்போது பிரைமரி டூல் வந்து பாத்தீங்கன்னா அஷூரோட கிளவுட் ஷெல் தான் வந்து பாத்தீங்கன்னா மோஸ்ட் ப்ரிஃபர்ட் ஆப்ஷன். ஏன்னா அது வந்து பாத்தீங்கன்னா ப்ரௌசர் பேஸ்ட், நீங்க எதுவும் இன்ஸ்டால் பண்ண தேவையில்லை. உங்களுடைய மஷின்ல வந்து பாத்தீங்கன்னா ஸ்பெசிஃபிக்கா வந்து ப்ரீ ரெக்வசைட், எனக்கு இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வேணும், இந்த .NET வேணும், இந்த C# வேணும், அந்த மாதிரிலாம் வந்து பாத்தீங்கன்னா we don't have any dependency. ஸோ ப்ரௌசர்லேயே நீங்க வந்து பாத்தீங்கன்னா யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க அதை தனியாகவும் வந்து ஒர்க் பண்ணலாம். shell.azure.com கொடுத்தீங்கன்னா யூ கேன் ஒர்க் ஆன் Azure Cloud Shell independently. that is one thing. அது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா Azure CLI வந்து நெக்ஸ்ட் ப்ரிஃபர்ட் டூல். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அஷூரோடைய பவர் ஷெல். ஓகே, ஸோ இது மூணும் வந்து பார்த்தீங்கன்னா கமாண்ட் லைன் பேஸ்ட் டூல்ஸ் இது எல்லாமே. ஓகே, எல்லாமே CLI. ஸோ இது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட் பார்ட்டி அப்ளிகேஷன்ஸ் இல்லை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய அஷூரோடைய மொபைல் ஆப் இருக்கு, அஷூரோடைய டெஸ்க்டாப் அப்ளிகேஷன் இருக்கு. ஓகே, ஸோ அஷூரோட டெஸ்க்டாப் ஆப் இருக்கு. தென் வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட் பார்ட்டி அப்ளிகேஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய APIs இருக்கு. ஓகே, ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மைக்ரோசாஃப்டுடைய ஓன் ஸ்டோரேஜ் எமுலேட்டர், அந்த டேட்டா ஸ்டூடியோ, ஸோ இது எல்லாமே கூட API டூல்ஸ் தான். பட் அகெயின் இது இல்லாமல் நிறைய தேர்ட் பார்ட்டி டூல்ஸ் லைக் இந்த ப்ளூபெரி எக்ஸ்ப்ளோரர், தென் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜ் எக்ஸ்ப்ளோரர், தேர்ட் பார்ட்டி ஸ்டோரேஜ் எக்ஸ்ப்ளோரர், நிறைய டூல்ஸ் இருக்கு ஆக்சுவலா. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் கேட்டகரியில வரும் உங்களுக்கு. ஆப்ஸ் நிறைய இருக்கு. ஸோ இது இல்லாமல் வேற ஏதாவது மெத்தட்ஸ் நீங்க பார்த்துருக்கீங்களா? தென் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் விஷுவல் ஸ்டுடியோ கோட் வழியாக மேனேஜ் பண்ணலாம். ஓகே, விஷுவல் ஸ்டுடியோடைய இந்த GUI டூல் வழியாக மேனேஜ் பண்ணலாம், இல்லை விஷுவல் ஸ்டுடியோடைய கோர் எடிஷன், அந்த கோட் எடிஷன் சொல்லுவாங்க. ஸோ விஷுவல் ஸ்டுடியோட டிஃப்ரெண்ட் எடிஷன்ஸில் வந்து நீங்கள் மேனேஜ் பண்ணலாம் அஷூரை. ஓகே, ஸோ இதில் நம்ம இன்னைக்கு மெயினாக ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ண போகிறது வந்து பார்த்தீங்கன்னா அஷூரோடைய கிளவுட் ஷெல், அஷூரோட CLI, அஷூரோட பவர் ஷெல், இந்த 3 டூல்ஸோடைய மேஜர் டிஃப்ரென்சஸ் என்ன, எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க, எந்த மாதிரி விஷயத்தில் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லி பார்க்கலாம். ஓகே, ஸோ இது வந்து GUI அண்ட் ப்ரௌசர் பேஸ்ட். ஸோ இதை வந்து ஃபண்டமெண்டலாக வச்சுட்டு நெக்ஸ்ட் லெவல் என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? இப்போ வந்து பாத்தீங்கன்னா we are going to CLI-னா வந்து பாத்தீங்கன்னா இட் இஸ் primarily லைக் ஸ்கிரிப்டிங்காக யூஸ் பண்றது. கரெக்டா? ஸ்கிரிப்டிங்னா வந்து நெக்ஸ்ட் ஸ்கிரிப்டிங் வச்சு நம்ம என்ன பண்ணுவோம்? ஸோ கிராஃபிக்கலா வந்து நம்ம ரிசோர்சஸ் கிரியேட் பண்றோம், மேனேஜ் பண்றோம், அட்மினிஸ்ட்ரேட் பண்றோம். தென் we are just கைண்ட் ஆஃப் என்ன சொல்றது, ரெப்பிட்டேட்டிவ் டாஸ்க் பண்ணிட்டு இருக்கோம். வேற அடுத்த ஸ்கிரிப்டிங் பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா எஃபிஷியன்சி இம்ப்ரூவ் ஆகுது. நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஹியூமன் எரர் கம்மி பண்றோம். ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா we are யூட்டிலைசிங் சிஸ்டமோடைய ஸ்கிரிப்டிங் பவரை யூஸ் பண்றோம். தென் இதை வச்சு நம்ம நெக்ஸ்ட் லெவல்ல போனோம் அப்படின்னா என்ன பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்க? ஆட்டோமேஷன் பண்ணணும்னா எந்த மாதிரி பண்ணலாம்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா ஆட்டோமேஷன் பண்ணணும் அப்படின்னா CLI இஸ் த ஃபண்டமெண்டல் யூனிட். கரெக்டா? ஸோ கமாண்ட் லைன் மெயினா வந்து பாத்தீங்கன்னா நமக்கு எதுக்கு யூஸ் பண்றாங்கன்னா இட் இஸ் மெயின்லி ஃபோக்கஸ்ட் ஆன் ஸ்கிரிப்டிங். கரெக்ட்? அது ஆட்டோமேஷன். கரெக்டா? இல்ல நீங்க ஏதாவது வேற ஏதாவது தாட்ஸ் இருக்கா அதுக்கு? ஜி பேசுறது கேக்குதுல்ல? கேக்குது. ஓகே ஓகே. ஸோ CLI வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய ஒர்க்கை வந்து பாத்தீங்கன்னா குயிக்கா வந்து கம்ப்ளீட் பண்றதுக்கு தான் இது யூஸ் பண்றாங்க. கரெக்டா? டு கெட் அவர் ஒர்க் டன். அட்வான்ஸ் லெவல் கமாண்ட்ஸ் வந்து CLI யூஸ் பண்ணுவாங்க. ஆமா, அட்வான்ஸ் லெவல் கமாண்ட் யூஸ் பண்ணலாம். உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இன் கேஸ் வந்து என்ன சொல்றது, லூப்ஸ் அந்த மாதிரி பாத்தீங்கன்னா ஃபங்க்ஷன்ஸ் அதெல்லாம் தெரியும் அப்படின்னா நீங்க இன்னும் வந்து பாத்தீங்கன்னா எஃபிஷியன்ட்டா ஒர்க் பண்ணலாம். டு கெட் அவர் ஒர்க் டன் குவிக்லி அண்ட் எஃபிஷியன்ட்லி. அண்ட் ஆல்சோ வந்து பாத்தீங்கன்னா நமக்கு மெயினா வந்து தே ஆர் எம்பசிங் ஆன் ஆட்டோமேஷன். கரெக்டா? எம்பசிஸ் வந்து எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா we are pushing towards automation.
ஸோ ஆட்டோமேஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக நீங்கள் அஜூரை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வில் கோ வயா ஏஆர்எம் டெம்ப்ளேட்ஸ் மெத்தட். ஓகே, ஸோ டெம்ப்ளேட்ஸ் வச்சு தான் வந்து நம்ம ஆட்டோமேட் பண்ணுவோம். ஸோ அந்த டெம்ப்ளேட்ஸில் வந்து உள்ளுக்குள்ளே நம்ம ரன் பண்ணுற கமாண்ட்ஸ், ரன் பண்ணுற ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இட் வில் பி அசோசியேட்டட் எய்தர் வித் அஜூர் சிஎல்ஐ ஆர் அஜூர் பவர் ஷெல். ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனல் எண்ட் ரிசல்ட் என்னன்னு பார்க்குறீங்கன்னா ஏஆர்எம் டெம்ப்ளேட்ஸ் எப்படி யூஸ் பண்ணலாம், அந்த டெம்ப்ளேட்ஸில் வந்து நம்ம எப்படி பேராமீட்டர்ஸ் டிஃபைன் பண்ணலாம், எப்படி ரிசோர்ஸஸ் கிரியேட் பண்ணலாம், ஸோ அதில் எப்படி நம்ம வேரியபிள்ஸ்லாம் பாஸ் பண்ணலாம். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபைனல் அப்ஜெக்டிவ் ஆட்டோமேஷன். ஓகே, ஸோ ஆட்டோமேஷன் வந்து பார்த்தீங்கன்னா பிரைமரியாக நம்ம ஏஆர்எம் டெம்ப்ளேட்ஸ் வச்சு பண்ணலாம். ஸோ ஆட்டோமேஷனுடைய கோர் ஃபண்டமெண்டல் பிளாக் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சிஎல்ஐ டூல்ஸ். ஸோ சிஎல்ஐ டூல்ஸ் எதுக்குன்னா இட்ஸ் பியூர்லி ஃபார் ஆட்டோமேஷன். அதே மாதிரி சிஎல்ஐ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கிரிப்டிங் ஈஸியாக ஆகுது. ஓகே, ஸோ அந்த அதர் சைட் ஸ்கிரிப்டிங் வந்து ஃபண்டமெண்டல் திங் வந்து ஸ்கிரிப்டிங் பிகம்ஸ் ஈஸி. அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேட்டா query பண்றது ரொம்ப ஈஸியாக டேட்டா query பண்ணலாம். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த காலம் மட்டும் வேணும், இல்லை இந்த ஃபீல்டு மட்டும் வேணும் அப்படின்னா நீங்கள் நிறைய பவர் ஷெல் கமாண்ட்ஸ், அஜூர் சிஎல்ஐ கமாண்ட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பைப் லைன்லாம் வச்சு நீங்கள் என்ன பண்ணலாம்னா ஈஸியாக வந்து டேட்டாவை query பண்ணலாம். நிறைய லாங் ரன்னிங் ஆப்ரேஷன்ஸ்லாம் ஹேண்டில் பண்ணலாம், ஸ்கெடியூலிங் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா தேர் ஆர் வேரியஸ் பெனிஃபிட்ஸ் ஆக்சுவலாக. ரொம்ப ஸ்லோவாக இருக்கும். ஒன் செகண்ட், மிஷின் ரீபூட் பண்ணலாம்னு பார்த்தேன், எனக்கு மார்னிங் மறந்துட்டேன். ஓகே, லாங் ரன்னிங் ஜாப்ஸ் இல்லை ஆக்டிவிட்டீஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டாஸ்க்லாம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எஃபெக்டிவாக பண்ணலாம் ஸ்கிரிப்டிங் மூலயமா. ஸோ இப்போ அஷூரோட சிஎல்ஐ வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நீங்கள் யாராவது ட்ரை பண்ணியிருக்கீங்களா, ஒர்க் பண்ணியிருக்கீங்களா? நம்ம வந்து தனித்தனியாக டிஸ்கஸ் பண்ணுவோம். ஓகே, அஷூரோடைய எஸ்சி ஒர்க் பண்ணுங்க ஜி. நீங்கள் ஒர்க் பண்ணியிருக்கீங்களா? வெரி குட் ஜி, சூப்பர். என்ன பர்பஸ்க்காக பண்ணுறீங்க ஜி, யூஸ் பண்ணுறீங்க ஆஃபீஸில்? நம்மளாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு என்னன்னா வந்து சில ஐ மீன் சர்டிபிகேட் வந்து எஸ்எஸ்எல் சர்டிபிகேட் வந்து ரிமூவ் பண்றதுக்கு வந்து நம்மள ஜிவி மாடல் ஒர்க் ஆகாது. ஸோ அந்த பர்பஸ்க்கு வந்து நம்ம வந்து கமாண்ட் பண்ணலாம் பண்ற மாதிரி இருக்கு. அப்புறம் அப்ளிகேஷனுடைய கண்டெய்னர் வச்சு டெப்ளை பண்ணா சர்டிபிகேட் இது சிஎல்ஐ யூஸ் பண்றாங்க. ஸோ அதுக்கு வந்து நம்மளா ஜிவில ஒர்க் ஆகல. ஸோ திஸ் கைண்ட் ஆஃப் பர்பஸ் வந்து நாங்கள் ஆமா. ஓகே, ஸோ ஒரு சில ஸ்பெசிஃபிக் டாஸ்க் வந்து நீங்க வந்து ஜிவைல முடியலன்றத போயிட்டு நீங்க சிஎல்ஐல பண்றீங்க. பட் ஆனா வந்து பாத்தீங்கன்னா இன்னும் நீங்க ஆட்டோமேஷன் லெவல் ஓகே கூட வந்து சிஎல்ஐ பண்ணிருக்கோம், அந்த டைம் க்ளோன் பண்ணிருக்கோம். ஓ, க்ளோனிங் கூட பண்றீங்க. அப்ப பில்ட் டாஸ்க் கூட வந்து பாத்தீங்கன்னா சிஎல்ஐ மூலமா பண்ண ஆரம்பிக்கிறீங்க. ஓகே, வெரி குட். அப்ப கரெக்ட் தான். ஸோ அதுதான் எண்ட் அப்ஜெக்டிவ் வந்து பாத்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆட்டோமேஷன் தான். பில்ட் ஆக்டிவிட்டிஸா இருக்கலாம், இல்ல வந்து டெலிஷன் ஆக்டிவிட்டிஸா இருக்கலாம், இல்ல ஆட்டோ ஸ்கேலிங்ல வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஸ்கிரிப்டிங் யூஸ் பண்ணலாம். ஸோ அது வந்து பாத்தீங்கன்னா டிபெண்ட்ஸ். ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா நிறைய சர்வீசஸ் வந்து இப்ப நீங்க யூட்டிலைஸ் பண்றீங்க அப்படின்னா அஜூரோடைய சர்வீசஸே சில சர்வீசஸ் வந்து நம்மளுடைய ஓன் இன்டர்னல் டீமோட ஸ்கில் செட்ஸை வச்சு நீங்க கம்மி பண்ணலாம். ஆக்சுவலா நிறைய அவங்களுடைய எல்லா ஏபிஐஸ், அவங்களுடைய எல்லா டூல்ஸையும் யூஸ் பண்ணணும்னு மேண்டேட்டரி கிடையாது. ஸோ நீங்களே வந்து பாத்தீங்கன்னா இப்போ உங்களுடைய டீம்லேயே வந்து ஆல்ரெடி ஃபண்டமெண்டலா வந்து பாத்தீங்கன்னா விபி ஸ்கிரிப்ட் அந்த என்ன சொல்றது பேட்ச் ஸ்கிரிப்டிங்ல ஒர்க் பண்ண ஆளுங்க நிறைய பேர் இருப்பாங்க. அதாவது 2003 இருந்து வந்து பாத்தீங்கன்னா ஸ்கிரிப்டிங் பண்ணிட்டு இருந்தவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. ஸோ அப்போ அவங்களுடைய ஸ்கில் செட்ஸ் எல்லாம் இருக்கு அப்படின்னா அதை நீங்க யூட்டிலைஸ் பண்ணீங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ், நிறைய டூல்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா யூஸ் பண்றது கம்மி பண்ணலாம். நீங்க பேக் எண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா பவர் ஷெல் அந்த மாதிரி சிஎல்ஐ டூல்ஸ் வச்சு நீங்க நிறைய ஆட்டோமேஷன், நிறைய எஃபிஷியன்சி கொண்டு வரலாம் அக்கௌண்ட்குள்ள. ஓகே, ஸோ மெயினா வந்து பாத்தீங்கன்னா அஜூரோடைய கிளவுட் ஷெல்லை பத்தி ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகே, ஸோ இதெல்லாம் தான் இருக்கிற ஆப்ஷன்ஸ். ஓகே, இந்த டூல்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இப்போதைக்கு நம்ம அஜூர் போர்ட்டல்லையும் பார்த்துட்டு இருந்துட்டோம். ஓகே, பட் அகைன் இவ்வளவு டிஃப்ரெண்ட் ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஓகே, மெஷின் ஃப்ரீஸ் ஆகுது. ஓகே, ஸோ கிளவுட் ஷெல் வந்து பாத்தீங்கன்னா கிளவுட் ஷெல் இது வரைக்கும் கவனிச்சிருக்கீங்களா எங்க இருக்குன்றது? நிறைய பேர் பார்த்துருப்பீங்க அந்த லேப்லாம் பண்ணும்போது இந்த கிளவுட் ஷெல் ரிலேட்டட் டாபிக்ஸ்லாம் இருக்கும். ஹரி ஜாயின் பண்ணிட்டாரா? ஹரி இருக்காரு. ஓகே, ஸோ அந்த கிளவுட் ஷெல் இது பார்த்துருப்பீங்க. ஸோ நம்ம போர்ட்டலில் கூட லாகின் பண்ணிக்கலாம். இன்னைக்கு ஒன்றும் காசுலாம் கம்மியாகாது ஹரிஜி, சும்மா ஜஸ்ட் வந்து கமாண்ட்ஸ் அதுதான் ரன் பண்ண போறோம், ஸ்கிரிப்ட் தான். ஓகே, சரிங்க. மெஷின் இதுவா இருக்கு. ஓகே ஓகே, ஸோ நியூ private window. Okay.
இதுக்கு நிறைய டைம் நீங்க கண்டிப்பா ப்ராக்டிஸ் பண்ணி ஆகணும். ஸோ கமாண்ட் லைன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா யூ கேனாட் ஜஸ்ட் கோ வயா தியரி அலோன். நீங்க உட்காந்து கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணீங்கன்னா தான் இட் வில் பி யூஸ்ஃபுல். ஓகே, ஸோ நான் சில கமாண்ட்ஸ் என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்கு முடிஞ்ச அளவுக்கு நான் கைட் பண்றேன், பாருங்க. அதை ப்ராக்டிஸ் பண்ணுங்க ஃபர்ஸ்ட். அப்புறம் தென் ஃபர்தர் வந்து பார்த்தீங்கன்னா நீங்க ஒரு சில அடிஷனல் ரிசோர்ஸஸ் எல்லாம் கிரியேட் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா இம்ப்ரூவ் ஆகலாம். ஓகே, ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம portal.azure.comல வந்து லாகின் பண்ணோம். ஓகே, கொடுங்க ஜி, பாஸ்வேர்ட் கொடுங்க. ஓகேம்மா. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல ரைட் டாப் கார்னர்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த சர்ச் ஐக்கானுக்கு அடுத்தது இருக்கு பாத்தீங்களா, இதுதான் கிளவுட் ஷெல் ஐக்கான். ஸோ இந்த கிளவுட் ஷெல் ஐக்கான் தான் இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். எய்தர் நீங்க என்ன பண்ணலாம்னா அந்த கிளவுட் ஷெல்ல வந்து கிளிக் பண்ணா பாதி பாதி ஸ்க்ரீன்ல வந்து பாத்தீங்கன்னா மேல போர்ட்டல் வெப் போர்ட்டலும் பிளஸ் வந்து கீழே வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய கிளவுட் ஷெல்லும் நீங்க பேரலா ஒர்க் பண்ணலாம். இன் கேஸ் வந்து எனக்கு நான் கிளவுட் ஷெல்ல மட்டும் தான் ஒர்க் பண்ண போறேன், நான் வந்து டெவலப்மெண்ட் இல்லை வந்து ஸ்கிரிப்டிங் மோர் ஃபோக்கஸ்ட் அப்படின்னா டேரக்டா நீங்க shell.azure.com கொடுத்து நீங்க தனியாகவும் ஓபன் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ பேக் எண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா இப்போ இந்த shell.azure.com கொடுத்த உடனே ஸோ வந்து பாத்தீங்கன்னா இந்த கிளவுட் ஷெல்லோடைய பேக் எண்ட்ல என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா இட் வில் கோ அண்ட் கிரியேட் உபுண்டு கண்டெய்னர். ஸோ உபுண்டுவோடைய கண்டெய்னர் வந்து பேக் எண்ட்ல கிரியேட் ஆகும். பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த உபுண்டு கண்டெய்னர் வந்து பாத்தீங்கன்னா இந்த கம்ப்யூட்டர் இருக்கு பாத்தீங்களா, இந்த கம்ப்யூட் ரிசோர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இட் இஸ் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட். ஓகே, ஸோ இட் இஸ் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட். ஓகே, அண்ட் நீங்க இன்கேஸ் கிளவுட் ஷெல் வந்து பாத்தீங்கன்னா லான்ச் பண்ணதுக்கு அப்புறம் இது வந்து எது வழியா லான்ச் பண்றோம், இட் இஸ் ப்ரௌசர் பேஸ்ட். கரெக்டா, ப்ரௌசர் பேஸ்ட் இன்டராக்டிவ் ஷெல் இது. ஓகே, ஸோ நீங்க வர்ச்சுவலா வந்து பாத்தீங்கன்னா எதுலலாம் உங்கள்ட்ட வெப் ப்ரௌசர் இருக்கோ மொபைல்ல இருந்து கூட லான்ச் பண்ணிக்கலாம், எங்க இருந்தாலும் லான்ச் பண்ணலாம். வர்ச்சுவலி திஸ் கேன் பி லான்ச் ஃப்ரம் எனிவேர். ஓகே, ஸோ ஏன்னா ப்ரௌசர் பேஸ்ட்ன்றதால யூ டோன்ட் ஹேவ் எனி ஸ்பெசிஃபிக் ரெக்யர்மெண்ட். பட் அகைன் குரோம்ல வந்து பாத்தீங்கன்னா இட் ஒர்க்ஸ் பெட்டர். ஈவன் எட்ஜ்லயுமே நல்லா ஒர்க் ஆகுது. ஸோ ஒன்ஸ் கிளவுட் ஷெல் இஸ் டிப்ளாய்ட், கிளவுட் ஷெல்லை நீங்க எனேபிள் பண்ணதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரெண்டு மெயினான விஷயங்கள் தேவை. ஒன்று வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய கம்ப்யூட்டர் ரிசோர்ஸ், உங்களுடைய ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ஒன்று தேவை. அது வந்து உபுண்டு கண்டெய்னர் தான் ஜென்ரலா கிரியேட் ஆகும். பேக் எண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா இப்போ நீங்க கமாண்ட்ஸ்லாம் எக்ஸிக்யூட் பண்றீங்க, இல்லை வந்து ஒரு சில அவுட்புட்லாம் வந்து எக்ஸிக்யூட் பண்ணி சேவ் பண்ணி வைக்கிறீங்க அப்படின்னா அந்த டாக்குமெண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய உபுண்டோட கண்டெய்னர்ல வந்து ஹோம் டிரைவ்னு ஒன்று கிரியேட் ஆகும். இது வந்து பாத்தீங்கன்னா டில்ட் சிம்பிள் வச்சு பார்க்கலாம், இல்லை ஹோம் டிரைவ்னு சொல்லுவாங்க. ஓகே, இந்த ஹோம் டிரைவ் வந்து பாத்தீங்கன்னா ஈச் அண்ட் எவ்ரி யூசருக்கு வந்து கிரியேட் ஆகும் அது. ஓகே, ஈச் அண்ட் எவ்ரி user gets their own independent shell and storage account. ஸோ இந்த ஹோம் டிரைவ் வந்து பார்த்தீங்கன்னா எதில் ஸ்டோர் ஆகும்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து உங்களுடைய ஸ்டோரேஜ் அக்கௌண்ட்ல வந்து ஃபைல் ஷேர்னு ஒன்று கிரியேட் ஆகும். அந்த ஃபைல் ஷேர்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லினக்ஸ் ஹோம் டிரைவ் அப்படின்னா இட் இஸ் 5 GB இமேஜ் மாதிரி ஒன்று கிரியேட் ஆகும் உங்களுக்கு. ஸோ இந்த 5 GB இமேஜில் தான் உங்களுடைய கண்டென்ட்ஸ் எல்லாம் ஸ்டோர் ஆகும். ஸோ சில டைம் வந்து பார்த்தீங்கன்னா சில கஸ்டமர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 5 GB நிறைய கிரியேட் ஆகிடும். ஸோ அதிலே கூட காஸ்ட் ஏன் வருதுன்னு கூட கொஸ்டின் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ இதெல்லாம் ஆரம்பத்தில் ஹைலைட் பண்ணிடுங்க. இப்போ நம்பர் ஆஃப் சப்போர்ட் டீம் வந்து ஒரு 20 மெம்பர்ஸ் இருக்கீங்க அப்படின்னா ஸோ எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 100 GB வந்து பார்த்தீங்கன்னா எங்களுடைய ரிசோர்ஸோடைய சப்போர்ட் ரிசோர்ஸோடைய காஸ்ட் வந்து உங்களுக்கு பில் ஆகுன்றது வந்து ஆரம்பத்திலே சொல்லிடுங்க. இன்கேஸ் அதை நீங்க டிலே பண்ணிட்டு லேட்டா சொல்றீங்க அப்படின்னா அதுக்கு நிறைய கொஸ்டின்ஸ்லாம் வரும். ஏன்னா மந்த்லி பில்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில பேர் அதுவே இந்த ஃபினான்ஷியல் டீம்ல இருந்து வந்து அதை பார்ப்பாங்க, என்னென்ன பில் ஆகுது, என்னென்ன ரிசோர்ஸஸ் சார்ஜ் பண்றாங்க என்னன்றது. ஸோ இதை அவாய்ட் பண்ணலாம் அப்படின்லாம் கேட்பாங்க. ஸோ அது எதர் வந்து பாத்தீங்கன்னா இன்கேஸ் வந்து அந்த மாதிரி சுச்சுவேஷன் வருது அப்படின்னா நீங்க ஏதாவது சர்வீஸ் அக்கௌண்ட் அந்த மாதிரி கிரியேட் பண்ணீங்க. ஸோ தட் ஸ்கிரிப்டிங்க்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு இண்டிவிஜுவல் யூசர் அக்கௌண்ட்டுக்கு பதிலாக ஸ்கிரிப்டிங் அக்கௌண்ட் ஒரு 2-3 யூசர் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிட்டீங்கன்னா நம்பர் ஆஃப் ப்ரொஃபைல்ஸ் கிரியேட் ஆகுறது, நம்பர் ஆஃப்
ஹோம் டிரைவ் கிரியேட் ஆகிறது கம்மியாகும். ஓகே, ஸோ அது ஒரு சில மேஜர் அக்கௌண்ட்ல பெரிய அக்கௌண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா 30 ரிசோர்சஸ் அப்படிலாம் வந்து டிஃப்ரெண்ட் ரிசோர்ஸ் லாகின் பண்ணும்போது அவங்களுக்கு ஈச் அண்ட் எவ்ரி ரிசோர்சஸ் லாகின் பண்ணும்போது ஒரு 5 GB இமேஜ் கிரியேட் ஆயிடுது. ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா சில சேலஞ்சஸ் எல்லாம் கன்சர்ன்ஸ் எல்லாம் பார்த்திருக்கேன். பட் அகைன் நீங்க அதை வந்து மினிமைஸ் பண்ணணும், லிமிட் பண்ணணும் அப்படின்னா யூ கேன் கோ வித் சம் சர்வீஸ் அக்கௌண்ட். ஸ்கிரிப்டிங்னு தனியா நீங்க சர்வீஸ் அக்கௌண்ட் யூஸ் பண்ணி அந்த அக்கௌண்ட்ல எல்லாரும் லாகின் பண்ணிட்டு அதுல சேவ் பண்ற மாதிரி பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ இப்போ எடுத்த உடனே நம்ம பார்க்குறோம் இதுல shell.azure.com கொடுத்த உடனே நமக்கு வந்து பாத்தீங்கன்னா அஜூருடைய கிளவுட் ஷெல்லுக்கு இட் நீட்ஸ் ஃபைல் ஷேர் பர்சிஸ்டண்டா வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஒர்க் பண்ற டேட்டாலாம் வந்து சேவ் ஆகணும். ஸோ உங்களுடைய ஒர்க்கிங் டேட்டா அதோடைய கண்டென்ட்ஸ் வந்து பர்சிஸ்டண்டா இருக்கணும். ஈவன் ஆஃப்டர் ரீபூட் வந்து பாத்தீங்கன்னா அது கண்டினியூ ஆகணும் அப்படின்னா உங்களுடைய நீங்க ஒர்க் பண்ற ஹோம் டைரக்டரியோட கண்டென்ட் வந்து இட் ஷுட் பி ஸ்டோர் ஆன சென்ட்ரலைஸ் லொகேஷன். அது எங்க ஸ்டோர் ஆகுதுன்னா உங்களுடைய ஸ்டோரேஜ் அக்கௌண்ட்ல ஃபைல் ஷேர்ல போய் ஸ்டோர் ஆகும். ஸோ இது வந்து காஸ்ட் இன்வால்வ். ஓகே, வேறேஸ் வந்து உங்களுடைய கம்ப்யூட்டர் ரிசோர்ஸ் வந்து காஸ்ட் கிடையாது. வேறேஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய ஹோம் டிரைவ்ல இருக்க கண்டென்ட் வந்து இட் வில் பி பில்லபிள். ஓகே, ஸோ ஆப்வியஸா வந்து பாத்தீங்கன்னா இப்ப நீங்க கம்ப்யூட்டர் ரிசோர்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா பில் இல்ல ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் அப்படின்னா எஸ்எல்ஏ கிடையாது. ஓகே, நோ எஸ்எல்ஏ. எந்த ஒரு விஷயம் ஃப்ரீயா கிடைச்சாலும் வந்து பாத்தீங்கன்னா அது மைண்ட்ல வச்சுக்கங்க. ஃபினான்ஷியலா வந்து பாத்தீங்கன்னா இட் வில் நாட் பி பேக் பை எனி எஸ்எல்ஏ. அண்ட் அகைன் வந்து பாத்தீங்கன்னா சில பேருக்கு இது டவுட்டா இருக்கும், இது வந்து பாத்தீங்கன்னா எம்பெடட் டெர்மினலா இல்ல எமுலேட்டட் டெர்மினலான்றது. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா டெஃபினெட்லி இட் இஸ் an embedded டெர்மினல். ஏன்னா உங்களுக்கு பேக் எண்ட்ல வந்து ஒரு கண்டெய்னர் கிரியேட் ஆகுது. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா இட் இஸ் an embedded டெர்மினல் ஆர் சிஎல்ஐ டூல்னு சொல்லலாம். ஓகே, ஸோ கிளவுட் ஷெல் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம லான்ச் பண்ணலாம், கிரியேட் பண்ணலாம். நம்மளுடைய சப்ஸ்கிரிப்ஷன் சூஸ் பண்ணிட்டு கிரியேட் ஸ்டோரேஜ் கொடுக்குறேன். ஸோ ஆப்வியஸாக அங்கே சொல்லிட்டாங்க பாருங்க, திஸ் வில் இன்கர் a நியூ ஸ்டோரேஜ் அக்கௌண்ட் ஃபார் யூ அண்ட் திஸ் வில் இன்கர் a ஸ்மால் மந்த்லி காஸ்ட். ஸோ இதை வந்து கஸ்டமர்கிட்ட கிளியராக சொல்லிடுங்க. ஸோ எத்தனை யூசர் சப்போர்ட் டீம் இருக்கீங்க இல்லை சர்வீஸ் அக்கௌண்ட் யூஸ் பண்ண போறீங்க அப்படின்னா அந்த ஒரு 10 GB 15 GB வந்து பார்த்தீங்கன்னா இட் வில் பி சார்ஜபிள். இருங்க ஹரி, நான் உங்களுடைய கண்ட்ரோலர் ரிலீஸ் பண்ணிடுறேன். ஓகே, கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க, இது ரிப்பீட் பண்ணுங்க கொஞ்சம். ஐ மீன் லாக் கொடுத்து ஒரு வருஷம் 1 செகண்ட் இது கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. அந்த திரும்பி இந்த லாஸ்ட் இல்ல அந்த நாமளா அண்டர்ஸ்டாண்ட் நீங்க சொல்றது வந்து பாத்தீங்கன்னா நம்ம வாட் எவர் நம்ம சிஎல்ல பண்றது வந்து இட்ல ஸ்டோர் வந்து கிளவுட் நம்மளுடைய ஸ்டோரேஜ் அக்கௌண்ட்ல உட்கார்ந்துருக்கும். கரெக்ட்டுங்களா? ஆமா ஆமா. இப்ப வந்து பாத்தீங்கன்னா இப்ப கிளவுட் ஷெல்ல லாகின் பண்றீங்க, ஒரு யூசரா லாகின் பண்றீங்க அப்படின்னா இட் நீட்ஸ் ஸ்டோரேஜ் அக்கௌண்ட் அண்ட் ஃபைல் ஷேர். ஓகே, அதுக்கு தெரியும். ஆமா. என்ன நம்ம சூஸ் பண்ணலாம், which account you want to make it பண்ணலாம். கரெக்ட்டுங்களா? ஓகே, ரைட். ஆமா. சோ அதுல வந்து பாத்தீங்கன்னா இல்ல ஈச் அண்ட் எவ்ரி இண்டிவிஜுவல் யூசருக்கு ஒரு ஸ்டோரேஜ் அக்கௌண்ட் கிரியேட் ஆகும், ஒரு ஃபைல் ஷேர் கிரியேட் ஆகும். அதுல தான் வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஒர்க் பண்ற கண்டென்ட்ஸ் எல்லாம் வந்து பர்சிஸ்டன்டா இருக்கும். ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா இந்த உபுண்டு கண்டெய்னர் கிரியேட் ஆகுதுல, இந்த உபுண்டு விஎம் வந்து கண்டெய்னரைஸ்ட் விஎம் கிரியேட் ஆகுறது வந்து அது வந்து பர்சிஸ்டன்ட் கிடையாது. அது வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஒரு 20 மினிட்ஸ் வந்து இன்ஆக்டிவா இருந்தா கூட அந்த உபுண்டு கண்டெய்னர் வந்து பாத்தீங்கன்னா delete ஆயிடும். So ubuntu container will be deleted. Okay, so அப்ப அதுல கண்டென்ட்ஸ் வந்து நம்ம ஏதாவது ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா சேவ் ஆகாது. ஸோ அப்ப அந்த பர்டிகுலர் நீங்க ஒர்க் பண்ற கண்டென்ட்ஸ் நீங்க சேவ் பண்ணி வைக்கிற எக்ஸ்போர்ட் பண்ணி வைக்கிற அவுட்புட்ஸ் அதெல்லாம் வந்து நீங்க பர்சிஸ்டண்டா இருக்கணும் அப்படின்னா அதை நீங்க என்ன பண்ணணும்னா யூ ஷுட் ஹேவ் அ ஃபைல் ஷேர் கிரியேட்டட் இன் த ஸ்டோரேஜ் அக்கௌண்ட். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில பெரிய மேஜர் அக்கௌண்ட்ல போகும்போது 20 to 30 சப்போர்ட் டீம் ரிசோர்சஸ் இருக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா ஈச் அண்ட் எவ்ரி ரிசோர்சஸ் ஒரு 5 ஜிபின்னு கணக்கு வைக்கும் போது வந்து 100 இல்ல 150 GB வந்து கஸ்டமருக்கு வந்து மாசம் மாசம் பில் வரும்போது ஒரு 2 months அப்புறம் கொஸ்டின் கேட்டாங்க, எதுக்காக வந்து இந்த 150 GB சிஎஸ்ஜி நிறைய ஸ்டோரேஜ் அக்கௌண்ட் கிரியேட் ஆயிருக்கு, இது ஏன் இது மினிமைஸ் பண்ண முடியாது அப்படின்னு கேட்டாங்க. ஸோ அப்போ வந்து பாத்தீங்கன்னா என்ன பர்பஸ்க்கு அப்படின்னு கேட்டப்ப நாங்க வந்து ஸ்கிரிப்டிங் பண்றாங்க, இதுல வந்து பாத்தீங்கன்னா ஆட்டோமேட் பண்றாங்க அப்படின்னு. ஸோ அப்போ ஆட்டோமேஷன் ஏன் நீங்க சர்வீஸ் அக்கௌண்ட் யூஸ் பண்ணக்கூடாது, ஒரே ஒரு அக்கௌண்ட் யூஸ் பண்ணலாம் இல்ல 2 அக்கௌண்ட் யூஸ் பண்ணலாம், ஒய் ஆர் யூசிங் 30 அக்கௌண்ட்ஸ் இல்ல 35 யூசர்ஸ் ஏன் கிரியேட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு பெரிய டிபேட்டாக போச்சு ஆக்சுவலா. ஸோ அது கஸ்டமருடைய ஆஸ்பெக்ட்ல வந்து அது கரெக்ட் தான். ஏன்னா மாசம் மாசம் உங்களுக்கு வந்து 150 ஜிபிக்கு வந்து எஸ்எஸ்டி டிஸ்க்கு வந்து பில் ஆகும்போது அது ஒரு கன்சிடரபிள் அமௌண்ட் ஆயிடுது ஒரு வருஷம் பார்க்கும்போது. ஸோ அது வந்து கரெக்ட் தான். அது ஐடி மேனேஜருக்கு வந்து அவங்களுடைய ஜாப் அதுதான், ஃபினான்ஷியல் டீமுக்கு அவங்களோட ஜாப் அதுதான். அது வந்து உங்களுக்கு ரெக்கரண்ட் காஸ்ட் ஆகும்போது வந்து பாத்தீங்கன்னா அவங்க முடிஞ்ச அளவுக்கு ஆரம்பத்தில் தடுக்கிறாங்க, கம்மி பண்றாங்க. ஸோ அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா பெட்டர் கோ ஃபார் சர்வீஸ் அக்கௌண்ட்னு சொன்னேன். ஆட்டோமேஷன் அக்கௌண்ட், ஆட்டோமேஷனுக்கு ஒரு தனியாக அக்கௌண்ட் வச்சுக்கங்க, அந்த அக்கௌண்ட் மூலமா வந்து பாத்தீங்கன்னா ஹேண்டில் பண்ணுங்க. பட் அகைன் வந்து கஸ்டமருக்கு தனியா கிரியேட் பண்ணி கேட்கறாங்க அப்படின்னா அது கஸ்டமருக்கு தனியா கிரியேட் பண்ணி கொடுத்துருங்க. இப்போ நீங்க ஒரு சர்வீஸ் ப்ரொவைடர் அப்படின்னா சர்வீஸ் ப்ரொவைடருக்கு தனியா வந்து ஒரு அக்கௌண்ட் வச்சுக்கோங்க. ஓகே, சில டைம் என்ன பண்றாங்கன்னா நாங்களே கூட காஸ்ட் எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சர்வீஸ் ப்ரொவைடர்ல கூட வந்து அது அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. கேஸ் டு கேஸ் இருக்குது. ஓகே, ஸோ அது ஒரு அக்கௌண்ட் ஒரு மாதிரி எடுத்துக்கிறாங்க. ஒரு சில அக்கௌண்ட் அதை பத்தி கொஸ்டின் பண்றதே இல்லை. பட் அகைன் நீங்க வந்து ஆன லாங் ரன் வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு ஒரு பெஸ்ட் ப்ராக்டிஸ் சொல்யூஷன் நீங்க கொண்டு வந்து தான் ஆகணும். ஸோ ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா
எல்லாரும் ஸ்கேட்டர்டா ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க, நிறைய ஃபைல்ஸ் இது இருக்கும். அதே மாதிரி சர்வீஸ் அக்கௌண்ட் யூஸ் பண்ணும்போது என்ன சேலஞ்சுனா, நம்ம ஒர்க் பண்ண கண்டென்ட்ஸ் வந்து கிளீன் அப் பண்ணி விட்டுருவாங்க அந்த சைஸ் ரீச் ஆகும்போது. ஸோ அப்போ வந்து நம்ம கொஞ்சம் பெரிய சைஸா கொடுக்கணும். ஸோ அதெல்லாம் வந்து தேர் ஆர் ரியல் டைம் சேலஞ்சஸ். பட் அகேன் அது வந்து ஒரு ரியல் டைம் என்விரான்மெண்ட்ல போகும்போது அது அடிப்பட்டு தான் நிறைய விஷயங்கள் கத்துக்க வரும். ஓகே, ஸோ பட் ஆனால் இது வந்து பாத்தீங்கன்னா வெரி டாப் லெவல். இது வந்து உங்களுடைய ஸ்டோரேஜ் அக்கௌண்ட் இட் இஸ் சார்ஜபிள்ன்றது தான் நான் சொல்ல வந்தேன் ஆக்சுவலா. இஸ் சார்ஜபிள். பட் அகேன் ரொம்ப மினிமல் காஸ்ட் அப்படிலாம் சொல்லுவாங்க. பட் அகேன் ஆஸ் அ கஸ்டமர் வந்து அவங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த ஸ்மால் மந்த்லி காஸ்ட் இன்டூ 30 மெம்பர்ஸ் போது அவங்க தே ஆர் திங்கிங் இட் அஸ் a பிக் ரெக்கரண்ட் அமௌண்ட் மாதிரி யோசிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஓகே, ஸோ கிளவுட் ஷெல் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஷெல் வந்து பாத்தீங்கன்னா அந்த கண்டெய்னர் தான் ஷெல் நம்ம மீன் பண்றது. ஓகே, இந்த ஷெல் வந்து பாத்தீங்கன்னா இட் இஸ் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்னு சொல்லுவாங்க. ஆனா வந்து இது வந்து நீங்க மிஸ்லீட் பண்ணிக்கூடாது. அந்த ஷெல் மட்டும் தான் அந்த கம்ப்யூட் மட்டும் தான் வந்து பாத்தீங்கன்னா இட் இஸ் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட். பட் அகைன் உங்களுடைய அந்த பேக் அண்ட் ஸ்டோரேஜ் அக்கௌண்ட், அந்த ஸ்கிரிப்ட்ஸ் எல்லாம் ஸ்டோர் பண்ணி வைக்கிற இடம், அந்த அவுட்புட்லாம் ஸ்டோர் பண்ணி வைக்கிற எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இட் இஸ் சார்ஜபிள். ஓகே, ஸோ இப்போ அது கிரியேட் ஆயிடுச்சுன்னு பார்ப்போம். ஸோ இந்த இடத்துல ரிசோர்ஸ் கிரியேட் ஆயிடுச்சு. பை டிஃபால்ட்டா உங்களுக்கு 2 ஷெல் மெத்தட் இருக்கும். உங்களுக்கு பேஷ்ல ஒர்க் பண்ணலாம், பவர் ஷெல்ல ஒர்க் பண்ணலாம். ஸோ யூ கேன் either ஒர்க் ஆன் பேஷ் மோட். லினக்ஸ் அட்மின்ஸா இருந்தாங்கன்னா பேஷ் மோட் யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, லினக்ஸ் அட்மின்ஸ் இல்லை லினக்ஸ் ஆப்ரேஷன் டீமா இருக்காங்க அப்படின்னா தே வில் பி மோர் ப்ரிஃபரபிள் டு யூஸ் பேஷ். பேஷ் தான் வந்து டிஃபால்ட் மோடு. விண்டோஸ் அட்மின்னா நீங்க பவர் ஷெல் யூஸ் பண்ணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பேஷை பொறுத்த வரைக்கும் இட் இஸ் லாங், ரொம்ப நாளாக இருக்கிற டூல்ல 1989லேருந்து இருக்கு. ஸோ இட் இஸ் மோர் தென் 30 years யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க லினக்ஸ் யூனிக்ஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா மச் ரிலேபிள், மச் ரோபஸ்ட் டூல் தான். பட் அகைன் வந்து அது லினக்ஸ் பேஸ்ட் இது. அதே மாதிரி அது ஒர்க் ஆகிற மெத்தட்ஸ்லாம் கொஞ்சம் வேற மாதிரி இருக்கும். ஸோ பவர் ஷெல் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்வியஸாக வந்து கொஞ்சம் லேட்டஸ்ட், ஐ திங்க் 2005 2006 வந்த டூல் அதெல்லாம். ஓகே, பட் ஆனால் வந்து யூ கேன் டெஃபினெட்லி டிப்ளாய் இட் ஆன் விண்டோஸ் 2000 இல்லை விண்டோஸ் 98 கூட நீங்க வந்து பவர் ஷெல் இன்ஸ்டால் பண்ணலாம். பட் அகைன் அது ரிலீஸ் ஆனது என்னமோ 2006 தான் ரிலீஸ் ஆச்சு. ஃப்ரம் தட் அகைன் நிறைய வெர்ஷன் அப்கிரேட் சேஞ்சஸ்லாம் நடந்தது. ஸோ ஆப்வியஸா வந்து ஸ்கிரிப்டிங்க்கு வந்து பாத்தீங்கன்னா லினக்ஸ் அட்மினா இருந்தாங்க அப்படின்னா பேஷ் தெரிஞ்சிருக்கணும்னு நினைப்பாங்க. இஃப் இட் இஸ் விண்டோஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் பவர் ஷெல் வந்து ரொம்ப ஃபண்டமெண்டல் எலமெண்டா பாக்குறாங்க. பட் அகைன் வந்து இதுல வந்து பாத்தீங்கன்னா நீங்க பேஷ்லயும் பவர் ஷெல்லையும் ஒர்க் பண்ணும்போது பேசிக்கலாவே வந்து பாத்தீங்கன்னா இந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் சேஞ்ச் ஆகும். கரெக்டா? இதுல வந்து பாத்தீங்கன்னா இது சி ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ், இது ரொம்ப பழசது ஆக்சுவலா. இவங்க வந்து சி ஷார்ப் யூஸ் பண்றாங்க இதுல பவர் ஷெல்ல. ஸோ அதுவே வந்து பாத்தீங்கன்னா பெரிய டிஃபரன்ஸ் இருக்கு. ஸோ சி ஷார்ப் அலாங் வித் ஆஸ் யூஷுவல் மைக்ரோசாஃப்ட்னால இந்த .NET ஃப்ரேம் ஒர்க் இருக்கும் உங்களுக்கு. ஸோ அது இல்லாம எந்த ஒரு விஷயமும் கிடையாது மைக்ரோசாஃப்ட்ல. ஸோ .NET ஃப்ரேம் ஒர்க் அலாங் வித் சி ஷார்ப் ப்ரோக்ராமிங் தான் பவர் ஷெல். வேற இது வந்து சி ப்ரோக்ராமிங். ஆப்வியஸா சி ப்ரோக்ராமிங்ல வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே ஸ்ட்ரிங்ஸா தான் ஒர்க் ஆகும். நீங்க கொடுக்குற இன்புட் அவுட்புட் எல்லாமே அது வந்து ஒரு டெக்ஸ்டா தான் எடுத்துக்கும். வேற இதுல வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே ஆப்ஜெக்டா எடுத்துக்கும். பவர் ஷெல்ல பொறுத்த வரைக்கும் எவ்ரிதிங் தட் யூ ப்ரொவைட் அஸ் இன்புட் ஆர் அவுட்புட்டா வரது எல்லாமே இட்ஸ் an ஆப்ஜெக்ட், கன்சிடர் as an ஆப்ஜெக்ட். அது வந்து பாத்தீங்கன்னா பிளஸ் இந்த ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ்ன்றது வந்து பாத்தீங்கன்னா ஒரு கம்பைல்டு கோடுன்னு சொல்லலாம். நீங்க என்ன ஒரு கமாண்ட் இஷ்யூ பண்ணாலும் அது ஆப்ரேட்டிங் சிஸ்டம்க்கு அது பாஸ் பண்ணிக்கும். ஸோ வாட் எவர் இந்த ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜஸ் வந்து பாத்தீங்கன்னா இட் இஸ் a compiled code for an operating system அப்படின்னு சொல்லிக்கலாம். ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜஸ் அது பாத்தீங்கன்னா so you can say it is a compiled code. ஓகே, அட் த எண்ட் என்ன பேக் எண்ட்ல கம்பைல் பண்ணிருக்காங்க பாத்தீங்கன்னா யுவர் பேஷ் இஸ் கம்பைல்ட் ஆன் சி ப்ரோக்ராமிங் அண்ட் தென் உங்களுடைய பவர் ஷெல் வந்து சி ஷார்ப்லயும் .NETலயும் டெவலப் பண்ணிருக்காங்க. ஓகே, ஸோ இல்ல ஏதாவது எக்ஸ்ட்ரா ஏதாவது பாயிண்ட்ஸ் ஏதாவது ஆட் பண்ண நினைக்கிறீங்களா ஜி? அதாவது ஏன்னா நான் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பவர் ஷெல்லோட நான் பேஷ் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் முன்னாடி. இனிஷியலா வந்து பாத்தீங்கன்னா அந்த ரயில்வே சப்போர்ட் எல்லாம் இருக்கும்போது ஐ யூஸ் டு ஒர்க் a lot with பேஷ் ஆக்சுவலா. பட் பவர் ஷெல்லையும் நான் இது பண்ணிருக்கேன், ட்ரைனிங்ஸ் எல்லாம் கூட எடுத்திருக்கேன். பட் இன் கேஸ் வந்து பவர் ஷெல் வந்து இட்ஸ் குட் டு திங், ஆக்சுவலி குட் டு ஹேவ் திங். இன் கேஸ் வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஒரு 3 to 8 years இல்ல 3 to 10 years எக்ஸ்பீரியன்ஸ் அந்த இதுல இருக்கீங்க, லெவல்ல இருக்கீங்க அப்படின்னா பெட்டர் கோ ஃபார் பவர் ஷெல். பவர் ஷெல்ல இம்ப்ரூவ் பண்ணிக்கங்க. பட் அகைன் நீங்க 15 years 20 years தாண்டிட்டுனா இதுக்கப்புறம் போயிட்டு மறுபடியும் ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ்ல உங்க டைம் இன்வெஸ்ட் பண்ணி நீங்க அதை ப்ராக்டிஸ் பண்ணி நீங்க க்ரூம் ஆக முடியுமான்றது டவுட் தான். பட் இஃப் யூஆர் இன் L1 டீம் L2 டீம்ல இருக்கீங்க அப்படின்னா டெஃபினட்டா வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய கரியர்ல வந்து பவர் ஷெல் வில் பிளே a மேஜர் ரோல். ஓகே, ஸோ L1 L2 லெவல்ல இருக்கீங்க அப்படின்னா டெஃபினட்டா வித்தவுட் எனி செகண்ட் தாட் பவர் ஷெல்க்கு நீங்க கத்துக்கிட்டே ஆகணும். எஸ்பெஷலி அஜூரோடைய க்ரோத்தை பாக்குறீங்க அப்படின்னா டெஃபினட்டா வந்து பவர் ஷெல்லோடைய டிமாண்டும் வந்து ஒரு சைட்ல வந்து இருந்துட்டு தான் இருக்கும். ஓகே, ஸோ டெஃபினட்டா பவர் ஷெல்ல உங்களுடைய டைம் இன்வெஸ்ட் பண்ணுங்க. இன் கேஸ் வந்து பெட்டர் ட்ரைனர்ஸ் வேணும் அப்படின்னா நான் ஐ கேன் சஜஸ்ட் கப்புள் ஆஃப் பீப்புள். ஓகே, அவங்க ஆரம்பத்துல இருந்தே பவர் ஷெல்ல ஸ்கிரிப்டிங் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. ஸோ அது 10-15 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்க ஆளுங்களாம் இருக்கிறாங்க. ஓகே, ஸோ ஐ கேன் ரெக்கமெண்ட் சம் பீப்புள். ஓகே, ஸோ இன் கேஸ் நீங்க பவர் ஷெல் ஏதாவது அட்டன் பண்ணணும் அப்படின்னா. ஓகே, ஸோ நான் எடுக்கல, பட் ஐ டூ ஹேவ் சம் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, அவங்க கண்டக்ட் பண்றாங்க. ஓகே,
ஸோ நெக்ஸ்ட் திங் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இதில் நம்ம கனெக்ட் பண்ணிட்டோம் இங்க. ஸோ இதில் வந்து என்ன மாதிரி வெர்ஷன் வந்திருக்குன்னு பார்க்கலாம். என்ன உபுண்டு, ஐ திங்க் மோஸ்டா வந்து 18 தான் இருக்கும். அதுதான் வந்து இப்போ ரொம்ப நாளா இருக்கிறது ஆக்சுவலா. உபுண்டுல 16 இருக்கு. ஓகே, இன்னும் ஓல்டு தான் இருக்கு. ஓகே, ஸோ 16.04 வெர்ஷன் தான் இங்க யூஸ் பண்றாங்க. எனர்ஜி தூக்கமா காலையிலே. ஓகே, ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ நம்ம ரிலீஸ் பார்த்துட்டோம். இப்போ இதில் இன்னொரு அட்வான்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா, பவர் ஷெல்லுக்கு வந்து அப்படியே நீங்கள் சுவிட்ச் ஓவர் பண்ணிக்கலாம். தியரி போனாலே நிறைய ரிஸ்க் இருக்கு. நிறைய தியரட்டிக்கலா போயிட்டோம் அப்படின்னா இதாயிடும், டல் ஆயிடும். ப்ராக்டிக்கலா போனால் ரொம்ப கூர்மையா கவனிக்க ஆரம்பிச்சிடலாம். ஓகே ஜி, ஸோ ஸ்விட்ச் ஓவர் ஆகுது பிட்வீன் யுவர் பேஷ் அண்ட் பவர் ஷெல். இதுல நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. யூ கேன் அப்லோட் அண்ட் டவுன்லோட் ஃபைல்ஸ். இதுல கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஃபைல்ஸ் அப்லோட் பண்றது, டவுன்லோட் பண்றது. இப்போ ஸ்கிரிப்டோட அவுட்புட் எடுக்கிறீங்க அப்படின்னா அப்லோட் பண்ணிக்கலாம், டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த கிளவுட் ஷெல்ல வந்து ரீஸ்டார்ட் பண்ணா ரீஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ தட் இஸ் ஆல்சோ தேர். ஸோ இதோடைய பவர் ஷெல்லோடைய இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப லேட்டஸ்டா இருக்கும். ஈவன் நீங்க உங்களுடைய நார்மல் மெஷின்ல இருக்க வெர்ஷனோட ரொம்ப லேட்டஸ்டா இருக்கும். ஐ திங்க் என்னோட இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மியான வெர்ஷன் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ டாலர் விண்டோஸ் 10லயே கூட வந்து வெர்ஷன் 7 தான் இருக்கும்னு நினைக்கிறேன். கரெக்டா? வெர்ஷன் 5 தான் இருக்கும்னு நினைக்கிறேன். 5 தான் வரும்ல. ஓகே ஓகே, 5 தான் இருக்கு. ஓகே, ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப லேட்டஸ்டா இருக்கு. 7 வரைக்கும் கொடுக்குறாங்க வெர்ஷன். ஸோ இதுல வந்து ரொம்ப லேட்டஸ்டான வெர்ஷன்ல ஒர்க் பண்ணலாம். பிளஸ் இதுல சின்ன சின்ன ஆப்ஷன்ஸ்லாம் இருக்கு. இன்கேஸ் நீங்க வந்து ஃபைல் அப்லோட் பண்ணலாம், டவுன்லோட் பண்றோம், இல்லாட்டி அந்த பர்டிகுலர் ஃபைல் ஷேர் உங்களுக்கு கிரியேட் ஆச்சுல, அந்த ஃபைல் ஷேரை ஓப்பன் பண்ணா கூட இங்க இருந்து நீங்க ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓகே, டைரக்டா அந்த ஃபைல் ஷேர் உங்களுக்காக கிரியேட் ஆன ஃபைல் ஷேர் போயிடும். இப்போ அந்த 5 GB இமேஜ் சொன்னல, அந்த 5 GB இமேஜ் எங்க இருக்கு என்னன்றதை போய் பார்த்துக்கலாம். ஓகே, இந்த மாதிரி தான் ஜென்ரலா அக்கௌண்ட் கிரியேட் ஆகும். உங்களுடைய கிளவுட் ஷெல்லுக்கு வந்து பாத்தீங்கன்னா சிஎஸ்ஜின்னு ஒரு ஸ்டோரேஜ் அக்கௌண்ட் கிரியேட் ஆகும். ஒரு இண்டிவிஜுவல் யூசருக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஜிஓஐடி மாதிரி அலோகேட் ஆகும். அதுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா அந்த யூசர் அக்கௌண்ட்டுக்கு என்ன மாதிரி டிரான்சாக்ஷன் ஆப்டிமைஸ் இதுல வந்து பாத்தீங்கன்னா 6 GB கோட்டா வச்சு கிரியேட் ஆகுது. பட் அதுக்குள்ள இருக்க ஆக்சுவல் ஹோம் டிரைவ் ஃபைல் வந்து 5 GB இருக்கும் உங்களுக்கு, அந்த ஐஎம்ஜி ஃபைல், இமேஜ் ஃபைல். ஸோ அதுதான் உங்களுடைய ஹோம் டிரைவ். ஓகே, ஜென்ரலா வந்து உங்களுக்கு அந்த 6 GB கோட்டா வச்சு ஒரு கிரியேட் ஆகும். ஏன்னா அது வந்து நம்ம இப்போ இன்க்ரீஸ் ஆட்டோமேட்டிக்கா க்ரோ ஆயிடுச்சு அப்படின்னா பிரச்சனைன்றதுக்காக வெளியில வந்து ஆட்டோமேட்டிக்கா டிஃபால்ட்டா ஒரு 6 GB கோட்டா செட் ஆயிடும். பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 5 GB ஐஎம்ஜி ஃபைலும் கிரியேட் ஆயிடும். ஸோ இதுதான் வந்து உங்களுடைய பர்சிஸ்டன்ட் ஹோம் டிரைவ். ஸோ இந்த இமேஜ் ஃபைல் வந்து பாத்தீங்கன்னா 5 GB இது இருக்கும், 5 GB இருக்கும். பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஸ்டோரேஜ் அக்கௌண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா யூ வில் ஹேவ் 6 GB கோட்டாஸ் பை டிஃபால்ட் கோட்டா செட் ஆயிருக்கும். ஓகே, ஸோ இது பை டிஃபால்ட். அதே மாதிரி உங்களுக்கு இது டிரான்சாக்ஷன் ஆப்டிமைஸ்டா கிரியேட் ஆகும். தட் இஸ் ஃபைன். அண்ட் இருங்க, வேற ஏதாவது ஸ்பெசிஃபிக்கா பாயிண்ட்ஸ் ஏதாவது இருக்கான்னு பார்க்கலாம். ஸோ லினக்ஸ் யூஸ் பண்றாங்க, இன்டராக்டிவ் ப்ரௌசர் ஷெல், தென் வந்து பாத்தீங்கன்னா கிளவுட் ஷெல் ஆஃபர்ஸ். ஓகே, அண்ட் நீங்க எதுவும் இன்ஸ்டால் பண்ண தேவையில்லை, எதுவும் வெர்ஷன் மெயின்டைன் பண்ண தேவையில்லை. ஆட்டோமேட்டிக்கா வந்து பாத்தீங்கன்னா மைக்ரோசாஃப்ட் இஸ் டூயிங் எவ்ரிதிங் ஃபார் யூ. ஓகே, ஸோ கிளவுட் ஷெல்ல வந்து நிறைய இன்னும் மேஜர் அட்வான்டேஜஸ்லாம் இருக்கு. நீங்க இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து ஏதாவது டூல்ஸ் இருக்குன்னு நினைக்கிறீங்க, ஃபார் எக்ஸாம்பிள் டெராஃபார்மோ இல்ல வந்து பாத்தீங்கன்னா பைத்தானோ, இல்ல எக்ஸாம்பிளுக்கு ஏதாவது அட்வான்ஸ் டூல்ஸ் ஏதாவது வேணும், எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இன்பில்ட்டா உங்களுக்கு வந்துடும் அதுல. ஸோ எல்லாமே ப்ரீ பில்ட்டா இருக்கும், ப்ரீ இன்ஸ்டால்டா இருக்கும். பிளஸ் வெர்ஷன்ஸும் வந்து பாத்தீங்கன்னா அவங்க அப்கிரேட் பண்ணிட்டே இருப்பாங்க அந்த அவங்களுடைய பேக் அண்ட் உபுண்டு இதுல. ஸோ ஜென்ரலா வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய ரெகுலர் லினக்ஸ் கமாண்ட்ஸும் ஒர்க் ஆகும். பிளஸ் அதையும் தாண்டி வந்து பாத்தீங்கன்னா இருங்க செக் பண்ணுவோம். ஸோ லெட்ஸ் கோ டு பேஷ் மோட். ஸோ ஒரு சில பேஷ் கமாண்ட்ஸ்லாம் ட்ரை பண்ணுவோம். அப்புறமா வந்து பாத்தீங்கன்னா யூ கேன் கோ டு பவர் ஷெல் மோட். பவர் ஷெல் தனியாவே பார்க்க போறோம். ஸோ நீங்கள் ரெகுலராக லினக்ஸில் ஒர்க் பண்ணுற கமாண்ட்ஸ் எல்லாமே ஒர்க் ஆகும் ஜி. அதாவது பார்த்தீங்கன்னா உங்களுடைய இந்த காப்பி பண்ணுறது, இல்லை வந்து பார்த்தீங்கன்னா விஐ கமாண்டு, நானோ எடிட்டர், இமேக்ஸ் எடிட்டர், கோட் எடிட்டர். ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலர் அந்த கமாண்ட்ஸ்லாம் ஒர்க் ஆகும். காமன் ஃபைல் சிஸ்டம் கமாண்ட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, எவ்ரி காமன் ஃபைல் சிஸ்டம் கமாண்ட்ஸ் வில் ஒர்க். ஓகே, காமன் ஃபைல் சிஸ்டம் கமாண்ட்ஸ் எல்லாமே ஒர்க் ஆகும். ஸோ காமன் ஃபைல் சிஸ்டம் கமாண்ட்ஸ் நான் எக்ஸாம்பிள் மீன் பண்ணுறது வந்து உங்களுடைய எல்கே, எல்எஸ், எம்கேடிஐஆர், அந்த கேட், ஆர்எம், சிடி இதெல்லாம் கொடுப்பீங்கல்ல. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இட் வில் ஒர்க் ஜென்ரலாக. நீங்கள் அது வந்து எதுவும் பிளகினோ இல்லை மாடியூல்லாம் இன்ஸ்டால் பண்ண தேவையில்லை, டேரெக்டாக ஒர்க் பண்ண வைக்க முடியும். ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா எடிட்டர்ஸும் பை டிஃபால்ட்டாக இருக்கும். எடிட்டர்ஸ்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஸ்கிரிப்ட் எடிட் பண்ணணும், இல்லை ஏதாவது சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா ரொம்ப ரொம்ப முக்கியம் இல்லை. ஸோ அதில் விஐ ஒர்க் ஆகும், உங்களுடைய நானோ இது ஒர்க் ஆகும். ஈவன் உங்களுடைய மற்ற எதுனா சொல்லுவாங்க இமேக்ஸ்னு ஒரு டூல் இருக்கு, ஸோ அதுவும் ஒர்க் ஆகும்.
ஓகே, ஸோ இதெல்லாம் வந்து இன்கேஸ் ஆல்ரெடி நீங்க எடிட்டர்ல யூஸ் பண்ணிருக்கீங்க அப்படின்னா, லினக்ஸ்ல யூஸ் பண்ணிருக்கீங்க அதெல்லாம் ஒர்க் ஆகும். பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா இன்கேஸ் நீங்க வந்து ஒரு மிஷின் கிரியேட் பண்ணிருக்கீங்க, அதுல லாகின் பண்ணோம் ஃப்ரம் கிளவுட் ஷெல் அப்படின்னா டேரக்டா அதிலே கூட நீங்க எஸ்எஸ்ஹெச் வந்து பாத்தீங்கன்னா கீஜென் வச்சு நீங்க உங்களுடைய என்ன சொல்றது RSA என்கிரிப்ஷன் கீஸ் ஏதாவது கிரியேட் பண்ணோம் அப்படின்னா அதுவும் நீங்க அங்க கிரியேட் பண்ணிக்கலாம். இப்போ உபுண்டு மிஷின் ஏதாவது கிரியேட் பண்றீங்க, லினக்ஸ் மிஷின் கிரியேட் பண்ணிட்டு அந்த SSH கீ பேர் வச்சு நீங்க கனெக்ட் பண்ண போறீங்க, லாகின் பண்ண போறீங்க அப்படின்னா அந்த SSH கீ பேரை வந்து இதுல கூட நீங்க உங்களுடைய கிளவுட் ஷெல்ல இருந்து கூட கிரியேட் பண்ணிக்கலாம். டைரக்டா வந்து பாத்தீங்கன்னா இப்போ எக்ஸாம்பிளுக்கு பேஷ் ஸ்கிரிப்ட் ஏதாவது ரன் பண்ணோம் அப்படின்னா டைரக்டா யூ கேன் எக்ஸிக்யூட். You can directly execute bash commands. ஆஸ் யூஷுவல் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இதுல ஏதாவது இந்த கமாண்ட்ஸ்லாம் நீங்க இது வரைக்கும் லினக்ஸ்ல ஒர்க் பண்ணது இல்லை, நான் வந்து லினக்ஸ்க்கு எல்லாம் புதுசு அப்படின்னா ஆஸ் யூஷுவல் உங்களுக்கு மேனுவல் யூஸ் பண்ணிக்கலாம். ஹெல்ப் கமாண்ட், ஸோ மேன் ஸ்பேஸ் எக்ஸாம்பிளுக்கு எல்எஸ் கொடுத்தீங்கன்னா அந்த உங்களுடைய ஹெல்ப் என்னென்ன கமாண்ட்ஸ், என்னென்ன பேராமீட்டர்ஸ், என்னென்ன ஸ்பீச்சஸ்க்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்றது அதுல உங்களுக்கு பார்க்க முடியும். ஓகே, ஸோ இதுல வந்து மெயினா விஷயம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 20 மினிட்ஸ் நீங்க இன்ஆக்டிவா இருக்கிறீங்க அப்படின்னா அந்த உபுண்டுவோட மெஷின் வந்து பாத்தீங்கன்னா ரீஸ்டார்ட் ஆயிடும். ஆஸ் யூஷுவல் நான் சொன்ன மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு டெம்பரவரி ஹோஸ்ட் தான், இது வந்து ஒரு டெம்பரவரி ஷெல் தான். ஓகே, இது ஒரு டெம்பரவரி ஹோஸ்ட்னு சொல்றத டெம்பரவரி கண்டெய்ன் விஎம்னே சொல்லலாம். ஓகே, இட் இஸ் டெம்பரவரி விஎம். ஓகே, ஸோ இப்போ நம்ம பவர் ஷெல்லையும் ஒர்க் ஆகும்னு சொன்னேன், லினக்ஸ்லயும் ஒர்க் ஆகும்னு சொன்னேன், அதாவது பேஷ்லயும் ஒர்க் ஆகும்னு சொன்னேன். ஸோ இப்போ ரெண்டுத்துக்கும் தனித்தனி ஃபைல் ஷேர் கிரியேட் ஆகுமா இல்லை ஒரே ஒரு ஃபைல் ஷேர் தானா? சிங்கிள் தான். ஒரு தான். இது நீங்க வந்து பாத்தீங்கன்னா எது யூஸ் பண்ணாலும் சிங்கிள் ஃபைல் ஷேர் தான் கிரியேட் ஆகும். இட் ஒன்ட் கிரியேட் மல்டிபிள் ஃபைல் ஷேர். ஓகே, சிங்கிள் ஃபைல் ஷேர் ஃபார் போத் modes, bash and PowerShell. ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்து இந்த ஷெல்லையும் சிஎல்லையும் வந்து பேரலாக ஒர்க் பண்ண வைக்க முடியுமா? அதாவது பார்த்தீங்கன்னா GUI அண்ட் ஷெல் வந்து பார்த்தீங்கன்னா கேன் வி எக்ஸிக்யூட் இன் பேரல்? இன்கேஸ் நான் கிரியேட் பண்றதுலாம் மேலே வருதா இல்லை ரன் ஆகுதா, லாக்ஸ் என்ன நடக்குது, அதோடைய அவுட்புட் ஆக்டிவிட்டி லாக் பார்க்கணும். இன்கேஸ் பேரலாக ரன் பண்ண முடியுமா? அதை நான் ஆரம்பத்திலே சொன்னேன்ல, ஸோ நீங்கள் பேரலாகவும் ரன் பண்ணலாம். மேலேயும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் இங்கே மேலே ஆக்டிவிட்டி லாக் ஓப்பன் பண்ணி வச்சுட்டு நம்ம கிரியேட் பண்ண ரிசோர்ஸ் கிரியேட் ஆகுதா இல்லை என்ன ஸ்டேட்டஸ் வருது அப்படின்னு பேரலாக ஒர்க் பண்ணுறவங்க இருக்காங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இதில் இன்பில்ட்டா வந்து பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி இதில் டெராஃபார்ம், ஆன்சிபிள் இது எல்லாமே வந்து பை டிஃபால்ட்டாக ப்ரீ இன்ஸ்டால் தான் வந்துடும் உங்களுக்கு. ஸோ நீங்கள் தனியாக போயிட்டு இன்ஸ்டால்லாம் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பைத்தானோட வெர்ஷன் எல்லாம் இருக்கான்னு பார்க்கலாம். ஸோ சம்டைம்ஸ் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த மாதிரி ப்ரௌசர் வந்து ஸ்டக் ஆன மாதிரி இருக்கு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்க, இதில் இந்த ரீஸ்டார்ட் இருக்குதுல்ல அதை கிளிக் பண்ணுங்க, பட் ரீஸ்டார்ட் பண்ணிடாதீங்க. ஓகே, கேன்சல் பண்ணிட்டு திருப்பி வாங்க, அது வந்துடும், செஷன் வந்துடும். ஓகே, சம்டைம்ஸ் அந்த ஒரு பக் இருக்கு ஆக்சுவலா. நீங்கள் இன்கேஸ் ரீஸ்டார்ட்லாம் பண்ணாதீங்க, போயிட்டு கிளிக் பண்ணுற மாதிரி கிளிக் பண்ணிட்டு கேன்சல் பண்ணிட்டு திருப்பி வாங்க, அது ஆக்டிவ் ஆகிடும் உங்களுக்கு செஷன். ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் டெராஃபார்ம் வெர்ஷன் ஏதாவது இன்ஸ்டால் இருக்கா இல்லையான்னு செக் பண்ணிக்கலாம். ரொம்ப யோசிக்கிறது பார்த்தா இருக்கு. ஓகே, ஸோ பைத்தான் இருக்கான்னு பார்க்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எதுவும் இன்ஸ்டால் பண்ண தேவையில்லை. அது வந்து பார்த்தீங்கன்னா உங்க லேட்டஸ்ட் வெர்ஷன் என்ன இருக்கோ அதுவே அது எல்லாமே இருக்கும் உங்களுக்கு. ஸோ ஆட்டோமேஷனுக்கு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கிரிப்டிங்க்கு இல்லை வந்து ஆன்சிபிள் என்ன டூல்ஸ் வேணுமோ எல்லா டூல்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த உபுண்டு ஷெல்ல வந்து ப்ரீ இன்ஸ்டால்டாக வந்துடும், லேட்டஸ்ட் வெர்ஷனோட வந்துடும். அதுதான் மெயின் அட்வான்டேஜ். இன்கேஸ் உங்களுக்கு வந்து இந்த வெர்ஷன் நீங்கள் டெவலப் பண்ணது இதில் ஒர்க் ஆகாது அப்படின்னா அப்போ நீங்கள் வந்து உங்களுடைய விஎம்ல வந்து நீங்கள் தனியாக தான் இன்ஸ்டால் பண்ணிட்டு யூ ஹேவ் டு மேனேஜ் தட் பர்டிகுலர் வெர்ஷன். ஓகே, ஸோ விஷுவல் ஸ்டுடியோ கோடு கூட இதில் டிஃபால்ட்டாக வந்துடும். ஸோ எவ்ரி திங் இஸ் ப்ரீ பில்ட். அதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது டவுன்லோட் அப்லோட் பண்ணோம் அப்படின்னா இதில் கிராஃபிக்கல் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு சொன்னேன். இந்த இடத்துல வந்து கிராஃபிக்கல் ஆப்ஷன்ஸ் இருக்கு. பிளஸ் இன் கேஸ் வந்து கமாண்டே இருக்கு, டவுன்லோட்னே ஒரு கமாண்ட் இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, செக் பண்ணி பார்ப்போம். டவுன்லோட்லேயே ஒரு கமாண்ட் இருக்கு ஆக்சுவலா. ஓகே, ஸோ அது என்ன டைரக்டரி என்னன்றதை கொடுக்கணும். ஓகே, ஸோ டவுன்லோட் அப்லோட் இருக்கு. இன்கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லினக்ஸ் தெரியும் அப்படின்னா நீங்கள் உங்களுடைய wget கமாண்ட் யூஸ் பண்ணலாம், இல்லை வந்து உங்களுடைய கர்ல் கமாண்ட் யூஸ் பண்ணலாம். ஸோ அது எல்லாமே ரெகுலராக ஒர்க் ஆகும் உங்களுக்கு. ஓகே, ஸோ கர்ல் கமாண்ட் வந்து நீங்கள் ப்ரௌசர்லேருந்து FTP சைட்லேருந்தோ இல்லை ஒரு HTTP சைட்லேருந்தோ டாக்குமெண்ட் டவுன்லோட் பண்ணோம், இல்லை ஸ்கிரிப்ட் டவுன்லோட் பண்ணோம், அந்த ஸ்கிரிப்டை டவுன்லோட் பண்ணிட்டு அதுலேருந்து எக்ஸிக்யூட் பண்ணோம். ஸோ விண்டோஸ் அந்த wgetம் அதுதான், கர்லும் அதுதான். ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக உங்களுடைய HTTP சைட்லேருந்து இல்லை SFTP சைட்லேருந்து இல்லை FTP
சைட்ல HTTP சைட்ல இருந்து வந்து பாத்தீங்கன்னா இஃப் யூ வாண்ட் டு டவுன்லோட் ஸ்கிரிப்ட் இல்ல ஒரு ஜிட்டப்ல இருந்து நீங்க ஒரு ஃபைலை இங்க டவுன்லோட் பண்ணிட்டு ரன் பண்ணோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா நீங்க என்ன பண்ணலாம்னா இந்த மாதிரி நேட்டிவ் கமாண்ட்ஸை யூஸ் பண்ணலாம். ஸோ நாட் ஓன்லி உங்களுடைய காமன் ஃபைல் சிஸ்டம் கமாண்ட்ஸ்ல ஈவன் வந்து உங்களுடைய எல்லா கமாண்ட்ஸுமே ஒர்க் ஆகும். நான் சொன்ன மாதிரி மேன்எல்எஸ் கொடுத்தீங்கன்னா கம்ப்ளீட் உங்களுடைய ஹெல்ப் வந்துடும். லிஸ்ட் கமாண்ட் எதுக்கு, என்ன மாதிரி ஃபைல் லிஸ்ட் பண்ணி பார்க்கறதுக்கா இல்லை டைரக்டரி பார்க்கறதுக்கா எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டீட்டெயிலாக வந்துடும். ஸோ லினக்ஸ்ல ஒர்க் பண்ற அந்த கம்ப்ளீட் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். ப்ளஸ் நீங்க மோட் சுவிட்ச் ஓவர் பண்ணீங்கன்னா நீங்க என்ன சொல்றது பவர் ஷெல்லையும் ஒர்க் பண்ணலாம். ஸோ ஜென்ரலாக வந்து பார்த்தீங்கன்னா மெயின் டூல்ஸ் வந்து ப்ரீ இன்ஸ்டால்டாக வரதுல வந்து டெராஃபார்ம் இருக்கும், ஆன்சிபிள் இருக்கும், ஈவன் உங்களுடைய ஜிட் டூல் கூட ரொம்ப ஆன்சிபிளாக இருக்கும். அதாவது உங்களுக்கு சிஐசிடி பைப்லைனுக்கு தேவையான எல்லா டூல்ஸுமே இருக்கும். ஸோ .NETஓ இல்லை பைத்தானோ ஸோ என்ன டூல்ஸ் வேணுமோ ஆல்மோஸ்ட் எல்லா டூல்ஸுமே இருக்கும். ஈவன் குபர்நெட்டிஸ் கண்ட்ரோலர் கூட அதில் ப்ரீ இன்ஸ்டாலில் தான் வரும். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய அப்ளிகேஷன்ஸ் வந்து ப்ரீ இன்ஸ்டால்டாக வரும். அது டைப் பண்ணுங்க இருக்கு. ஓகே, ஸோ இன்ஸ்டாலிங், வெர்ஷனிங் அண்ட் மெயின்டைனிங் அ மெஷின். ஓகே, இது வந்து பாத்தீங்கன்னா ஓகே, ஸோ அது வேண்டாம், அங்கே வேண்டாம். ஸோ நான் என்ன சொல்றேன் அப்படின்னா இட்ஸ் ப்ரீ இன்ஸ்டால்ட் வித் லேட்டஸ்ட் வெர்ஷன் அண்ட் மெயின்டைன்ட் பை மைக்ரோசாஃப்ட் டைரக்டா. ஓகே, ஸோ அந்த இது ஒரு எக்ஸாம்பிள் தான் சொன்னேன். இது இல்லாமல் நிறைய டூல்ஸ் இப்போ நீங்கள் ப்ரோக்ராமிங்க்கு யூஸ் பண்ணுறீங்க, ஆட்டோமேஷனுக்கு யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அதில் நிறைய இன்பில்ட் டூல்ஸ்லாம் வருது உங்களுக்கு. ஓகே, ஸோ அஷூரோடைய டூல்ஸ் இப்போ AZ காப்பி அதெல்லாம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த அஷூர் காப்பி, தென் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய அஷூரோட ஃபங்க்ஷனோட CLI, ஸோ ஸ்பெசிஃபிக்காக ஒரு அந்த அப்ளிகேஷனோட சர்வீஸ் ஃபேப்ரிக் யூஸ் பண்ணுற CLI இல்லை பிளாப் ட்ரான்ஸ்ஃபர்னு ஒரு டூல் இருக்கு லினக்ஸ்ல. ஸோ இந்த டூல்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அதுவும் ப்ரீ இன்ஸ்டால்ல வரும். நீங்க வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாலேஷன் எதுவும் பண்ண தேவையில்லை. ஈவன் உங்களுடைய அஷூர் CLI மோட் கூட நீங்க இதுல ப்ரீ இன்ஸ்டால்டா வரும். அஷூரோட பவர் ஷெல்லும் ப்ரீ இன்ஸ்டால்டா வரும். ஓகே, ஸோ இன் சிம்பிள் கிளவுட் ஷெல் வந்து பாத்தீங்கன்னா ரெடி டு யூஸ் டூல். அதே மாதிரி நீங்க ப்ரௌசர் பேஸ்டு எங்க இருந்தா கனெக்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து லேட்டஸ்டா இருக்கிற எல்லா யூட்டிலிட்டிஸ், எல்லா ப்ரோக்ராமிங்க்கு தேவையான எடிட்டர்ஸ், ப்ரோக்ராமிங் தேவையான சோர்ஸ் கண்ட்ரோல் மேனேஜ் பண்ற ஜிட்ல இருந்து எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஜிட்ல வந்து பாத்தீங்கன்னா நான் லாஸ்ட் கிளாஸ்ல வந்து எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகே, ஸோ அந்த டாக்கர் அதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது ஜிட்டை பத்தி எக்ஸ்பிளைன் பண்றேன். இது வந்து சோர்ஸ் கோடை வந்து மெயின்டைன் பண்றதுக்காக யூஸ் பண்ற டூல் இது, ரெபாசிட்டரி டூல் இது. பிளஸ் வந்து எடிட்டர்ஸ் நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். ஸோ உங்களுடைய எங்க சொன்னேன் மெயினா இந்த எடிட்டர்ஸ். ஓகே, எடிட்டர் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா நிறைய ஸ்கிரிப்டிங் ப்ரோக்ராமிங்க்கு வந்து எடிட்டர்ஸ் தான் மெயினா பார்ப்பாங்க. ஸோ VI, நானோ, ஈவன் வந்து உங்களுடைய விஷுவல் ஸ்டுடியோ கோடு கூட வந்து டிஃபால்ட்டா வந்துடும். ஓகே, ஸோ கோட் வந்து ரொம்ப ரொம்ப நிறைய .NET டெவலப்பர்ஸ் அவங்களாம் நிறைய யூஸ் பண்ணுவாங்க. ஈவன் நீங்க ஏதாவது பில்ட் பண்ணிட்டீங்க, அதுக்கப்புறம் அந்த ஸ்கிரிப்ட் எல்லாம் எழுதிட்டீங்க, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஃபைனலா வந்து பாத்தீங்கன்னா அதை மேக் பண்றதுக்கு சில ப்ரொசீஜர்லாம் இருக்கு கரெக்டா. ஸோ அந்த மேக் கமாண்டு, மேவன் கமாண்டு, NPM கமாண்டு இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பை டிஃபால்ட்டா நிறைய ஒர்க் ஆகும். இப்போ நிறைய பேர் பைத்தான் படிக்க ஆரம்பிச்சிட்டீங்க, ஸோ பிப் கமாண்டு, ஸோ இதெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா வில் ஆல்சோ ஒர்க். ஓகே, இது எல்லாமே ப்ரீ இன்ஸ்டால்டா இருக்கும். லாஸ்டா வந்து பாத்தீங்கன்னா நீங்க ரெடி பண்ண ஸ்கிரிப்டை வந்து மேக் பண்றீங்க, லாஸ்டா வந்து ஃபைனலா வந்து பாத்தீங்கன்னா ரன் பண்ண போறீங்க அப்படின்னா பில்டு டூலுமே வந்து பாத்தீங்கன்னா ப்ரீ இன்ஸ்டால்டா இருக்கும். ஓகே, டெவலப்மெண்ட் டூல்ஸ், எடிட்டிங் டூல்ஸ், பில்டு டூல்ஸ் எல்லாமே வந்து ப்ரீ இன்ஸ்டால்டா வரும். ஈவன் வந்து பாத்தீங்கன்னா நீங்க கண்டெய்னர்ஸ் மேனேஜ் பண்ற கியூப் சென்ட்ரல், தென் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஹெல்ம் எல்லாம் சொல்லுவாங்கல்ல, ஸோ அது எல்லாமே வந்து டிஃபால்ட்டா இருக்கும். அது நான் லாஸ்ட் நாள்ல எக்ஸ்பிளைன் பண்றேன். கண்டெய்னர்னா என்ன, குபர்நெட்டிஸ்னா என்ன, ஜிட்னா என்னன்றது நான் லாஸ்ட் செஷன்ல வந்து எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகே, அதுக்கு இப்போ போக வேண்டாம். ஈவன் வந்து பாத்தீங்கன்னா டேட்டாபேஸ் மேனேஜ் பண்றதுக்கு கூட இதுல டூல் செட்ஸ் இருக்கும். ஓகே, ஸோ அப்போ வந்து பாத்தீங்கன்னா கிராஃபிக்கல் டூலுக்கு வந்து கம்ப்ளீட் ஈக்குவலண்டாக நீங்க யூஸ் பண்ணலாம். ஓகே, அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டூல்ஸ் வந்து ப்ரீ இன்ஸ்டால்டாகவும் வரும். நிறைய விஷயங்களை நீங்க காஸ்ட் சேவிங்கும் பண்ணலாம். டேட்டாபேஸ் கிளைண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எக்ஸாம்பிளுக்கு MySQL கிளைண்ட் இல்லை PostgreSQL கிளைண்ட், SQL CMD கமாண்டு, இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பை டிஃபால்ட் அதில் இன்ஸ்டால் ஆயிருக்கும். MySQL ஸ்கிரிப்டிங் தெரிஞ்சிருந்தா அப்படின்னா அந்த ஸ்கிரிப்டர்னு ஒரு டூல் இருக்கு. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா தேர் ஆல்சோ ப்ரீ டிப்ளாய்டு. ஓகே ஜி, ஸோ இந்த பப்பட், செஃப் என்னென்ன டூல்ஸ் இருக்கோ நீங்க உங்களுக்கு என்னென்ன தெரியுமோ அது எல்லாமே இங்க இதுல ப்ரீ இன்ஸ்டால். ஓகே, ஸோ யூ டோன்ட் ஹேவ் டு செப்பரேட்லி இன்ஸ்டால் எனிதிங். ஈவன் வந்து இப்போ நிறைய பேர் இந்த என்ன சொல்றது ஹேஷி கார்ப்லாம் நிறைய யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, பேக்கேஜிங்க்கு யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, பிளஸ் வால்டிங்க்கு எல்லாத்துக்குமே யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ ஹேஷி கார்ப் கூட இப்போ ப்ரீ இன்ஸ்டால்டா வர ஆரம்பிச்சிருச்சு. ஓகே, ஸோ சோஃபார் ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்கா ஜி? கொஸ்டின்ஸ் இல்லையேனோ? ஒருவேளை ஏதாவது ஒன்றும் புரியலனாலும் கொஸ்டின் இருக்காது. ஓகே, புரிஞ்சா வந்து கொஞ்சம் கொஸ்டின் இருக்கும். ஏதாவது டவுட்ஸ் இருக்கா இது வரைக்கும்? Sir, கேளுங்க. can we install this Azure shell on that our laptop and work on it? No, you can actually download and install only Azure CLI and Azure PowerShell.
You cannot download. It's not a separate downloadable yet. Okay, it is a pre-installed or a embedded tool only for now. So it's an embedded tool within the Azure portal. Okay, it's an embedded terminal only so far. It's not a separate downloadable. It's not a separate Okay. downloadable. Maybe let me check actually downloadable. Okay, so when you go to so whatever you want to download, so you have to go to download.microsoft.com, right? So This Cloud Shell is equivalent to that Visual Studio, this one, sir. yeah, Visual Studio Code is also a problem. I mean, you can also use Visual Studio Code within your what is this Azure Cloud Shell. It's Okay. not just equivalent. Your code, whatever you do in Visual Studio Code, can be done in Azure Cloud Shell because it is embedded. Okay, so let me check the tools. So as of now, CLI, PowerShell, Visual Studio, Storage Explorer. Oh, there is, okay, it's in the browser only. Okay, they have not given it, but I think they might give it because even last batch also one guy asked like it looks to be a much better tool and whether we can do a download. I thought it might have been released, but no, not yet. Okay, so it's not installable yet. It runs only in the browser as of now. Okay. Yep. Okay then, so did I miss any points? Okay, so it automatically terminates. It's a prerequisite. I'll just copy this also. I already mentioned that, but still, like I would like to have that here. Okay, that means like Cloud Shell is a very good tool for developers as well as for any people who want to do automation, continuous improvement, scripting. So it's a much better tool. Okay, so yeah, so this is all has been covered. I already told all these things. One machine per user account. It also works on Bash and PowerShell. Okay, yeah, this is all okay. And ஜி இதில் ஏதாவது டவுட் இருக்கா அது வரைக்கும் க்ளவுட் ஷெல்லை பொறுத்த வரைக்கும் க்ளவுட் ஷெல்லில் வந்து பார்த்தீங்கன்னா அதில் எக்ஸ்பிளைன் அஷூர் சிஎல்ஐ அஷூர் பவர் ஷெல் பற்றி நான் ப்ராக்டிக்கலாக பார்க்கலாம் வில் ரன் சர்டன் திங்ஸ் பட் அகெயின் பர்சிஸ்டண்டாக இருக்கிறதுக்கு வந்து பேக் எண்டில் க்ளவுட் டிரைவ் கிரியேட் ஆகுது ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் எக்ஸாம்லேயே வந்து ஒரு ரெண்டு மூணு கொஸ்டின் இருக்குது ஆக்சுவலாக க்ளவுட் ஷெல் ரிலேட்டடாக ஓகே ஸோ அந்த ஃபைல் ஷேர் 20 minutes இன்ஆக்டிவ் அந்த 5 GB இமேஜ் நீங்கள் பேஷ் அண்ட் பவர் ஷெல்ல ஒர்க் பண்ணுறது ஸோ இதெல்லாம் பார்த்துக்குங்க ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களுடைய இது வந்து பார்த்தீங்கன்னா கேளுங்க You can reduce that 5 GB image storage means which way it will take for that storing the commands. I don't think so. We cannot reduce it, but I have It's not tried it. for one user or for all the users? It's one terminal, one drive per user. Okay, it creates one machine per one user account. Also, it creates one file share per user account or per service account. It's a home drive. I mean, like whenever you log into your Linux, it creates a home drive, right? Like similar to your profile in Windows. Okay, it creates a home drive for each and every user. Okay, so that is individual to each and every individual account. It can be user account or service account. It's one per account. But usually there'll be many users who log into this shell. So for each and every user, it gives 5 GB means the cost of storage will increase, no, sir? Okay, did you join late today? Sir, a little bit late it happened. Okay. I was telling that in the beginning. What I was telling is like, yeah, that is definitely a complexity. That is a challenge. Okay, so if it is a multiple, I mean, if it's a huge account where multiple operations team is supporting or multiple engineers are logging into the cloud for automation and scripting, yeah, for each and every individual account, it will create a 5 GB and automatically, as I said, 20 users, 30 users, automatically it gets multiplied by 5 times and then it goes to 100 GB or 150 GB, right? Definitely it will be a bill for the customer and they definitely will raise a
query like why there is a 150 GB usage from your team, what they are storing, and what exactly it is used for. How can we minimize it? Okay, so the efficient way to do that is like create couple of service account and just use that service account for scripting and automation. Okay, so that is the way we can reduce the storage account getting built for the customer. Okay, got it, sir. Yeah. So only when all the users are using, they'll use only one service account to do Right. any scripting or some Correct. command execution. Yeah, whatever scripting or automation they want to do, they will use that service account, and they will be doing it. So only one Ubuntu shell will be created, and again only one file share will be created, and you will not have multiple storage account or multiple file share. So automatically, like for the cloud shell to work, there are three things that get created, right? So three resources will get created by default. So for any resource, you need a resource group in Azure. Okay, that is by default. And besides that, you are also getting a storage account being created with CSG, some GUID name, and also you get file share created. There are three things that get created. Resource group is fine, but only the file share 5 GB image is the problem. Okay, so that actually is important for you, because like the Ubuntu shell that gets created is a temporary one. Okay, so the Ubuntu shell is a temporary one, and whatever data you are working, or whatever report you have extracted, whatever output you have taken, it will not be persistent on a temporary shell, right? So in order for the data to be persistent or to be permanent, you need that backend file share. Okay, so that is very, very important, very, very required. Okay, and there is also on within the cloud shell there is an editor, as I said. Okay, there are multiple editors, and there are multiple fancy editors also, but I don't want to get into that level of details. Okay, but again, on a very high level, I'm referring to an editor called Monaco editor. Okay, there are a lot of people who have started using it, but it's a open source fancy tool. Okay, it provides a lot of efficiency for the developers and the scripting team. It's a user friendly tool. Okay, even though there are too many editors within your Azure Cloud Shell, people are looking forward for Monaco editor, which is a much better tool actually. Like even though we have these many editors, okay, so Visual Studio Code, Emacs, VI, and Nano is there, but for some reason, like Monaco editor is being used by a lot of scripting team and automation team of late. Yeah. So I think I have covered almost all of the things. Okay, so